அதாவது முக்கியமான முடிவு முதல்வர்கிட்ட டாமினேட் பண்ணோன்னா அது அவரால் முடியாது. அதற்கு சிலர் இருக்கிறாங்க. அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. உதயநிதி என்னென்னா ஸ்டாலினுக்கு அடுத்தது இவர் தான் தலைமை அப்படின்ற அளவில் தான் எல்லாரும் மரியாதை கொடுக்கறது, மதிப்பு கொடுக்கறதெல்லாம். மற்றபடி அவருக்குன்னு தனியாக கட்சியில் முடிவு எடுக்கிறது மற்ற விஷயங்கள்லாம் உதயநிதி எடுக்க முடியாது. அதில் தான் இப்போ அவர் கொஞ்சம் கொஞ்சமாக சில மாற்றங்கள் பண்ணுறாரு. நீங்கள் ஒன்று பாருங்கள், அவர் டெப்யூட்டி சிஎம்மாக வந்த உடனே முதல்வருக்கு நெருக்கமாக இருக்கிற பலரும் மாற்றப்படுவார்கள், பல அதிகாரிகள் மாற்றப்படுவார்கள்லாம் சொன்னாங்க. ஒன்றும் நடக்கலையே. அதே இது அப்படியே தான், செட்டப் அப்படியே தான் இருக்குது. அதே செட்டப் அதிகாரிகள் எல்லாமே அப்படியே இருக்காங்க. உதயநிதி மட்டும் டெப்யூட்டி ஆகியிருக்காரு, அவ்வளோதான். அதனால் அவர் பெரிய அளவில் இது இல்லை. இன்னொன்று, அரசியல்ன்றது அவருக்கு என்னமோ அவங்க தாத்தா மாதிரி, அவங்க அப்பா கூட சொல்லலாம், உழைப்பு உழைப்பு உழைப்புன்னு கலைஞர் சொன்னார்ல, அந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் அவர் பங்கேற்பு இருக்கும். ஆனால் அந்த லெவல் கூட இவர் இல்லை அப்படின்றது தான் நடைமுறை எதார்த்தம். நீங்கள் கட்சிக்குள்ளே எவ்வளோ ஆதிக்கம் செலுத்துறீங்க, மாவட்ட செயலாளர் பார்க்குறீங்க, எவ்வளோ சுற்றுறீங்க, இதெல்லாம் வச்சு தான் நீங்கள் கட்சியை கிரிப்பாக கொண்டு வர முடியும். அப்போ அது எதுவுமே பண்ண மாட்டேன், நான் தலைநகரை விட்டு போக மாட்டேன், போனால் ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் போயிட்டு சாதாரணமாக கலந்துக்கிட்டு வருவேன் அப்படின்னா நீங்கள் கட்சிக்குள்ளே ஆதிக்கத்தை செலுத்த முடியாது. ரெண்டாவது, அப்பாவை மீறி நீங்கள் கட்சியை கையில் பிடிக்கணுன்னா உங்களுக்கு மாவட்டம் முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் உங்களுக்கான ஆதரவாளர்கள் மற்றதெல்லாம் வரணும். அப்படி வந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் முழு அளவில் இவரால் எதுவும் பண்ண முடியாது.